அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், 40 வருட காலம் பாலைவனத்தில், தீகு பாலைவனத்தில் நாடோடிகளாக நீங்கள் சுற்றித் திரிவீர்கள். கியாமத் வரை பிறரை அன்றியே நீங்கள் வாழ்வீர்கள். உங்கள் மீது இழிவு சாட்டப்பட்டு விட்டது, உங்கள் மீது வறுமை சாட்டப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சபித்தார். 40 வருடத்திற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கிறார். இஸ்ரவேலர்கள் செய்த அந்த துரோகம் அந்த இறை தூதரும் உள்நுழைய முடியாத அளவிற்கான ஒரு பாதிப்பு. கடைசியாக மரணிப்பதற்கு முன்பாக சொல்வார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏனும் அல்லாஹ்வை எனக்கு நீ நல்கணும். நான் சம்பாதித்த என்னுடைய சமுதாயம் இந்த தேசத்திற்காக எதையும் இழக்காத சமுதாயம். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, அக்ஸாவின் நிழலை பார்த்தவனாக என்னுடைய உயிர் பிரிக்கப்பட வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது, அதே போன்று அந்த அக்ஸாவில் இருந்து ஒரு அம்பு எறியக்கூடிய தூரத்தில் இன்றைக்கும் அந்த இடம் உண்டு. அந்த இடத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வில்லை, ஒரு அம்பை எறிந்தால் எவ்வளவு தூரம் போய் செல்லுமோ அந்த இடத்தில் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்கிறான், நின்று கொள் என்பதாக கதவுகள் திறக்கப்படுகிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய அந்த பழமையை பார்த்தவராக அவரினுடைய உயிர் பிடுங்கப்பட்டது. இறை தூதர்கள் எங்கே மரணிக்கிறார்களோ அங்குதான் அடக்கம் செய்ய வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அங்கே அடக்கம் செய்யப்பட்டது.